கடலூரில் தொடர்ந்து ஒலி எழுப்பி வந்த தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் இயக்குனர் சேரன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். எதனால் இந்த வாக்குவாதம் நிகழ்ந்தது? தற்பொழுது சமாதானம் என்பது நிகழ்ந்துள்ளதா? என்ன நிலவரம்? கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கு பார்த்தோம் அப்படின்னா நாள்தோறும் அதிக அளவுல தனியார் பேருந்துகள் செல்கிறது. அதாவது இவர்களுக்குரிய அந்த நேர கட்டுப்பாடுன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பேருந்தும் 5 முதல் 3 நிமிடங்களுக்குள்ளார ஒவ்வொரு பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. இதன் காரணமாக இவர்கள் கடலூர் புதுச்சேரி சாலையில அதிவேகமாக போட்டி போட்டுக் கொண்டு செல்வது வாடிக்கையாக உள்ளது. அதுவும் அவர்கள் தடை செய்யப்பட்ட ஏர் ஹாரனை பயன்படுத்தி மிக வேகமாக இந்த பேருந்துகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையாகவே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இதே போலதான் பார்த்தோம் அப்படின்னா இன்று கடலூர் புதுச்சேரி சாலையில பெரிய கங்கனாங்குப்பம் என்ற பகுதியில கடலூர் நோக்கி தனது காரில் வந்து கொண்டிருந்த இயக்குனரும் நடிகருமான சேரனுக்கு பின்னால் வந்த தனியார் பேருந்து நீண்ட தூரம் ஒலி எழுப்பியவாறே வந்துள்ளார்கள். சேரனுடைய கார் ஒதுங்கி வழி கொடுப்பதற்கு இடமில்லாத நிலையிலும் தொடர்ந்து அந்த ஒலியானது எழுப்பப்பட்டே வந்திருந்தார். ஆத்திரமடைந்த அவர் காரை நடு ரோட்டில் நிறுத்திவிட்டு அந்த பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். நீங்கள் ஹாரன் அடித்தால் நாங்கள் ஒதுங்குவதற்கு எங்கு இடம் இருக்கிறது? எப்படி ஒதுங்கி உங்களுக்கு இடம் தர முடியும்? எதற்காக இது போன்று பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக ஹாரன் அடித்து வருகிறீர்கள் என அவர் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார். அதனைத் தொடர்ந்து மற்ற பேருந்தில் வந்த ஓட்டுநர் நடத்துனர்கள் மற்றும் அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் அவர்கள் இருவரையும் சமாதானப்படுத்தி பின்னர் சேரனை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். அப்பொழுது சேரன் தொடர்ந்து இது போன்று நானும் பலமுறை கடலூர் பக்கமாக சென்றிருக்கிறேன், ஆனால் அனைத்து வாகனங்களுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கத்துல வரும் தனியார் பேருந்துகள் மற்ற வாகனங்களுக்கு இடையூறு செய்யும் விதமாகவே ஓட்டப்பட்டு வருகிறது. இதற்கு போக்குவரத்து போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.